வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் எப்படி எடுத்திருப்போம், இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மார்க்கெட் வந்து நேற்றுக்கே நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், அதாவது 24,182. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி உள்ள ஹை அதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த இதில் சார்ட்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதான் நம்ம கொடுத்த லெவலு. அதாவது என்னென்னா 24,181. ஸோ அந்த 24,181ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த டேவுடைய ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை இதான் ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 181 வரைக்கும் இல்லை, 100, 150 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் நல்லாவே 170 வரைக்கும் மேலே போயிருக்குது. இண்டெக்ஸ் 24, 171, 72 சம்திங் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹையாக போயிடுச்சு. ஸோ நான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஹவர்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆப்ஷனுடைய ப்ரீமியம்லாம் வந்து இருந்துச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே தான் இருந்துச்சு. இருப்புன்னு நான் வந்து ட்ரேட் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா, இந்த இடம் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால மார்க்கெட் ஓவராலாக போயிட்டு எப்போவாவது ரிட்டர்ன் ஆகுதும். ஸோ அந்த ரிட்டர்னில் நமக்கு எதாவது ட்ரேட் கிடைக்கும்னு பார்த்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை தொடறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. நான் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி, ஓகேவா, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஹையை கட் பண்ணுது இல்லையா, அப்போ தான் நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அந்த ஹையை கட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அங்கே எனக்கு வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வைவாப் வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது நமக்கு 24,000 புட் ஆப்ஷன். 24,000 புட் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து அந்த 12.15 கேண்டில் வந்து வைவாப்புக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கி, இந்த என்ட்ரியில் என்ட்ரி ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு 2வது கேண்டில் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டோம். ஓகே, அதோடைய இது என்னென்னு நான் உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டில், அதாவது ஆப்ஷனுடைய சார்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கே என்ட்ரி ஆனன்ட்டு. 24,000 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்தது. ஓகே, 24,000 புட் ஆப்ஷன் தான் இருக்கு இல்லையா, இந்த இதை நம்ம என்ட்ரி ஆனது. ஆக்சுவலாக வந்து கரெக்டாக 12.15 கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே க்ளோசிங் கொடுக்குது. ஓகே, வைவாப் இது, இந்த வைவாப் லைனுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டிலில் எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இதான் வந்து இன்றைக்கி ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட். ஏன் கால் சைடு நான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, காலில் நான் வந்து நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, மேலே வந்து இந்த ஹை ப்ரீவியஸ் டே இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி மேலே மார்க்கெட் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து 24,150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ அந்த ரேஞ்சில் ஏதாவது மார்க்கெட் திரும்பிச்சோம் அப்படின்னு நான் பார்த்தேன். மார்க்கெட் அதையும் தாண்டி மேலே போய் 170 வரைக்கும் மேலே போச்சு. ஸோ மேலே போயிட்டு அந்த நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 அதை டச் பண்ணி அங்கேருந்து எதாவது ரிஜெக்ஷன் கிடைக்கான்னு பார்த்தேன். மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே திரும்புது. 181 போகலை, 170, 71 திரும்புது. டே ஹைக்கு மேலே சப்போர்ட் எடுத்தால் திருப்பி எதாவது வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தேன். டே ஹையை உடச்சி உள்ளே வருது. அப்போது ஒரு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹையவே உடச்சி உள்ளே வருது அப்படிங்கும்போது, அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும். க்ளோசிங் கொடுத்துச்சு. அதே சேம் டைமில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வைவாப்புக்கு மேலே ஒரு க்ளோசிங். ஸோ அதில் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆயாச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டிலில் 10 நிமிஷம் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற டைம், அதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நேற்றுக்கே நம்ம இந்த லெவல்ஸ்லாம் கொடுத்துட்டேன். நம்மளுடைய டெலகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே நேரத்தில் நம்மளுடைய வீடியோவே கொடுத்து நம்மளுடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். மார்க்கெட் நிஃப்டியினுடைய சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓவராலாக ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் மார்க்கெட் மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓப்பன் ஆகி நல்ல ஒரு மேலே ஒரு 24,82 ஓப்பன் ஆகி ஒரு 80 பாயிண்ட் 70 பாயிண்ட் கிட்ட மேலே நல்லாவே மேலே போச்சு. 90 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் நல்ல ஒரு அந்த ஹையை கட் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை கட் பண்ணி உள்ளே வந்தோடனே மார்க்கெட் வந்து அதிலேருந்து நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. அந்த ஃபாலிங்கில் ஒரு சின்ன புட்டில் ஒரு ட்ரேட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்த ஓப்பன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்தது ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்சில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து
இந்த மாதிரி அதாவது என்னென்னா மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். அட் சேம் டைமில் வந்து என்னைக்காவது வந்து நம்மளுக்கு நிஃப்டியினுடைய சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ போட முடியாத வீடியோ வந்து அங்கே வந்து நம்மளுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம கொடுப்போம். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் டெய்லி வந்து நம்ம வந்து அதில் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது நிஃப்டிக்கு, அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து பையிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுலேயுமே ட்ராப் ஆகாமல் மாட்டாமல் வெளியே வந்துடணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் தான் நம்ம வந்து வச்சு பண்ணுவோம். அந்த அமௌண்ட்ஸை வந்து அதில் இழந்துட்டு நம்ம வந்து இதாயிடக்கூடாது. நம்மளால் எவ்வளவு வந்து அந்த இடத்துல நம்மளோட முதலையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்ம பண்ணிவிட்டு ஒரு ரூ. 1000 500 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இது நம்மளோட எய்மாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ட்ரேட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டைம் நம்ம வந்து ப்ராஃபிட்லேயே தான் இருப்போம். ஒரு மந்த்லியில் ஒரு இப்போ 20 ட்ரேடிங் செஷனில் ஒரு 15 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15ல் நம்ம லாஸ் ஆக மாட்டோம். ஒரு 15 ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி ஸ்கால்பிங் மாதிரி போய்ட்டு உடனே உள்ளே வந்துடணும். லாங் டைமாக நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம், மார்க்கெட் கிட்ட கீழே இறங்கிரும், மேலேயே போயிடும், ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, மார்க்கெட் கீழே தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி உட்காராமல் அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் போயிட்டு டக்குன்னு ஒரு என்ட்ரி, அடுத்த ஒரு 2 கேண்டிலில் வந்து எக்ஸிட், அது சேஃபாக இருக்கும். அதெல்லாம் அப்படி தான் ஒரு என்ட்ரி போயிட்டு நான் எக்ஸிட் ஆனேன். கரெக்டாக நான் எக்ஸிட்டே வெளியே வரேன், மார்க்கெட் டடர்னு கீழே இறங்குது காலைல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.